வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா SRH வெர்சஸ் RR. இந்த மேட்ச்ல வின் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா KKR கூட ஃபைனல்ஸ் ஆட போறாங்க. ஸோ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ நீங்க நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாசத்துல நமக்கு ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ ஜூன் 2 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாம ஃபுட்பால்லே வந்து பாத்தீங்கன்னா யூரோ 2024 வருது, கோப்பா அமெரிக்கா 2024 வருது. ஸோ நிறைய லீக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல. அதே போல நீங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா Focus 11 ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் கொஞ்சம் இந்த ஐபிஎல் முன்னாடி தான் கிரியேட் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா யூஸர்ட்ட இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த ஆப்ல பிளே பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்ச நாள்லயே அதிகமா இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆஃபருமே கொடுக்குறாங்க. நீங்க போய் ஒன்ஸ் நீங்க வந்து காசு கட்டி தான் விளையாடணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஆப்ல ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. டெய்லி 10,000 ரூபாய் கிவ்அவே கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுல ஒரு 2-3 நாள் விளையாண்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணலாம். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இருக்கு, KYC அப்டேட்லாம் உடனே பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஸ்டேடியம், சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக்ல இருக்கக்கூடிய ஸ்டேடியம் தான். அதாவது நம்ம சென்னை மட்டும் என்னைக்கு எப்படியாச்சும் அன்னைக்கு RCB வின் பண்ணி RR வின் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து அட்வான்டேஜ் இருந்திருக்கு. ஏன்னா இது நம்ம சொந்த பிச்சு, நமக்கு தெரியும் எப்படி எப்போ வந்து ஆகும் அப்படின்னு. ஏன்னா CSK வந்து இந்த சீசன்ல ஹோம்ல நல்லாவே வின் பண்ணியிருந்தாங்க. கம்பேர் டு அவேல 7 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோம்ல ஆடும்போது நல்லாவே வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வின்னிங் ரேஷியோ வந்து நல்லாவே இருந்தது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் தான். ஏன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டரி இருக்கும். அது மட்டும் இல்லாம சென்னையில வந்து ஒரு சில ஏரியால மழை பெய்யுதுங்கிறாங்க, ஒரு சில ஏரியால மழை அப்படி கூறாப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. பட் டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால இந்த பிச்ல செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. கண்டிப்பா டாஸ் வின் பண்ண டீம் வந்து பவுல் ஃபர்ஸ்ட் தான். அன்னைக்கு கம்மின்ஸ் மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மின்ஸ் மாதிரி ஒரு நல்ல திறமையான கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் சஞ்சு எடுத்து ஈஸியா வின் பண்ணார். ஸோ பேட்டிங் செகண்ட் பண்றதுக்கு நல்ல ஆப்ஷன் இருக்கு. அதுவும் இந்த பிச்சில் ரீசெண்டா நடந்த எல்லா மேட்சுமே பாருங்க ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் போயிருக்கும். ஆனா SRH வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து 134 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. RR வந்து பாத்தீங்கன்னா 141 தான் CSK அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமுமே சென்னை பிச்சில் வந்து பெருசா ஆடினது இல்லை. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீசனை பத்தி தான் நம்ம பேசுறோம். இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கலாம், அதுக்கு முந்தின ஒரு 2015 அப்படிலாம் எடுத்து வரக்கூடாது. ஸோ இந்த சீசனை பாத்தீங்கன்னா RR ஒரு மேட்ச் ஆடினாங்க CSK பிச்சில் வந்து வெறும் 141 ரன் தான் அடிச்சாங்க. அதே மாதிரி SRH வந்து பாத்தீங்கன்னா 134 ரன்னுக்கு ஆல் அவுட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆகிட்டாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து இந்த பிச்சில் வந்து நல்லாவே வின் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா 7 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் தான். ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் பவுல் ஃபர்ஸ்ட் தான். அதே மாதிரி 6 இன்னிங்ஸ் 150க்குள்ள, 69க்குள்ள 2 இன்னிங்ஸ், 89க்குள்ள 2 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் லக்னோ 213, லோ ஸ்கோர் SRH 134 அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் தான் SRH. இப்போ வந்து ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் RRக்கும் SRHக்கும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 19 மேட்ச் நடந்திருக்கு. அதுல RR வந்து 9 வின் பண்ணிருக்காங்க, SRH வந்து 10 வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமுக்குமே பயங்கரமான பேட்டில் இருக்கு. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற பேட்டில் இருக்கு. 220 அவங்களோட ஹை ஸ்கோர், 102 லோ ஸ்கோர், 217 இவங்களோட ஹை ஸ்கோர், 127 இவங்களோட லோ ஸ்கோரா இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு மேட்சுக்கான ஃப்ரீ கிவ்அவே கொஸ்டின்ல மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம், அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, ரவிச்சந்திரன் அஸ்வின் எத்தனை விக்கெட் எடுப்பாரு, நட்ராஜன் எத்தனை விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கரெக்டா சொல்லுங்க. இன்னும் 2 மேட்ச் தான் நமக்கு வந்து லெஃப்டா இருக்கு. ஸோ இப்போ வந்து பவுலர்ஸோட பேட்டில் பார்த்துடலாம். ஸோ இந்த பேட்டில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் இந்த மாதிரி லீக் மேட்சஸ்ல. ஸோ ஜூரலை பொறுத்த வரைக்கும் கம்மின்ஸ் பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. நம்ம ஜாய்ஷோல பொறுத்த வரைக்கும் யான்சன் பால்ல 2, ஃபரிக்கு பால்ல 1, நட்ராஜன் பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. சஞ்சு வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் பால்ல ரொம்பவே வீக் ஆடி இருக்காரு. 4 முறை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு வந்து பூவி பால்ல அவுட் ஆயிருக்காரு. பூவி ஸ்டார்டிங்ல பவுல் பண்ணுவாரு. நம்ம சஞ்சு ஒரு 1 டவுன் பிளேயர், ஸ்டார்டிங்ல அந்த பவர் பிளேக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ 4
மரம் அவுட் ஆயிருக்கிறாரு. அடுத்து சபாஸ் அகமட் பால்ல 1, வாஷிங்டன் சுந்தர் பால்ல 1, நட்டு பால்ல 1. ரியன் பராக் கம்மின்ஸ் பால்லையும் நட்டு பால்லையும் கொஞ்சம் வீக்காவே ஆடி இருக்காரு. 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காரு. நம்ம ஹெட்மேர் வந்து பூவி பால்ல 1, யான்சன் பால்ல 1, ஃபரிக்கு பால்ல 1, நட்டு பால்ல 2. ரோமன் பவல் பூவி பால்ல 1, கம்மின்ஸ் பால்ல 1, மார்க்ரம் பால்ல தலா ஒரு டைம் வந்து விக்கெட் வந்து விட்டுருக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா வந்து ஆவேஷ் கான் பால்ல 2, ட்ரெண்ட் போல்ட், சகாலு, அஸ்வின், சந்தீப் சர்மா பால்ல தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. நம்ம ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் பால்ல 2, ட்ரெண்ட் போல்ட் பால்ல 3 முறை. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஹெட் வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், மீடியம் ஃபாஸ்டோ இல்ல ஃபாஸ்டோ, அவங்க கிட்ட கொஞ்சம் திணறிட்டு தான் இருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஹெட் வந்து மிச்சல் ஸ்டார்க் பால் அவுட் ஆனாரு. அதுக்கு முந்தின மேட்ச் போனீங்கன்னா பஞ்சாப் கூட வந்து சிங்கு பால்ல அவுட் ஆனாரு. ஸோ அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் பால்ல கொஞ்சம் திணறதான் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம ட்ரெண்ட் போல்ட் கிட்ட 3 முறை விக்கெட் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹெட் தொடர்ந்து 3 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்ததுனால மேபி இன்னைக்கு ஒரு கம்பேக்ட் மேட்சா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா ஹெட் மாதிரி பிளேயர்ஸ் வந்து தொடர்ந்து பேட் ஸ்கோரா கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த பேட்டில வந்து கொஞ்சம் உன்னிப்பா பார்த்துக்கோங்க அப்படிங்கறது என்னுடைய கருத்து. சகால் பால்ல 1, சந்தீப் சர்மா பால்ல 1. அடுத்து அப்துல் சமாட் வந்து ஆவேஷ் கான் பால்ல 1, சஹால் பால்ல 2. கிளாசன் ஆவேஷ் கான் பால்ல 2, சஹால் பால்ல 1. அடுத்து சபாஸ் அகமட் வந்து ட்ரெண்ட் போல்ட் பால்ல 1, அஸ்வின் பால்ல 1. திரிபாதி வந்து ஆவேஷ் கான் பால்ல 1, ட்ரெண்ட் போல்ட் பால்ல 2, சஹால் பால்ல 2, அஸ்வின் பால்ல 1 அண்ட் சந்தீப் சர்மா பால்ல தலா ஒரு டைம் வந்து விக்கெட் எடுத்து விட்டுருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நம்மளோட டீம்ஸ்லாம் ஓகே தான். 2 ஃபைன். கேகேஆர் மேட்ச்ல நல்ல ஒரு மீனிங். எஸ்ஆர்ஹெச் நம்ம ஆர்சிபி மேட்ச்ல கொஞ்சம் ஒரு சில கேப்டன் வைஸ் கேப்டன்னால கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பட் ஓகேமான டீம் தான். ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் கரெக்டா தான் பண்ணோம். லாஸ்ட் மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணோம். ஸோ நீங்க கிராண்ட் லீக்ல வந்து நல்ல அந்த மினி கிராண்ட் லீக்லாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் பிளேயர்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேட்டிங் லைனப் வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா கோல்கரி, அடுத்து வந்து ஜாய்ஸ்வலி, சாம்சன், ரியன் பராக், ரோமன் பவல், ஜூரலி, ஹெட்மேர் சொல்லி 7 பேட்டிங் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து 5 பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. அஸ்வினி, ட்ரெண்ட் போல்ட், சஹால், ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்ப அஸ்வினை வந்து 66% செலக்ட் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் லாஸ்ட் 2 மேட்சா நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. சில மேட்ச் லாஸ்ட் மேட்ச் நான் கூட பேட்டிங் வருவாரோன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா பேர்ல மாத்திட்டாரு அவரு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வரல. ஏன்னா சில டைம்ல அஸ்வின் வந்து பேட்டிங் சீக்கிரமா ப்ரொமோட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அஸ்வினை வந்து 66% பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கவனமா பார்த்துக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், ஏன்னா ஹெட் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஹெட் மாதிரியான பிளேயர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான இதுல ட்ரெண்ட் போல்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. சஹால வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் சந்தீப் சர்மா வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம். வெறும் பாருங்க 100 பேர் ஆடக்கூடிய இடத்துல 10 பேர் தான் சந்தீப் சர்மாவை எடுக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் நான் சந்தீப் சர்மாவை எடுத்தேன். பட் அவர் வந்து பெருசா ஒன்றும் பண்ணல. இதுல ஆவேஷ் கான் எடுத்திருந்தோம் அப்படின்னா செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. ஏன்னா 2 பேருமே லாஸ்ட் மேட்ச்ல 20%. பட் ஆவேஷ் கானை நம்பாம சந்தீப் சர்மாவை நம்பினேன். ஏன்னா சந்தீப் சர்மா டெத்ல அட்டாக் அடிக்கிறாருன்னு சொல்லி. ஸோ ஆனாலும் டெத்ல பவுல் பண்ணாலும் விக்கெட் கிடைக்கல அவருக்கு. ஆனா ஆவேஷ் கானுக்கு வந்து பால் நல்லா அடிப்பட்டாலும் விக்கெட் கிடைச்சது. ஒருவேளை நீங்க இன்னைக்கு வந்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் பவுலிங் ஆப்ஷன் இந்த 5 பேர்ல யாரை எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினை வந்து முதல் ஆளாகவும், 2வது ஆளாக ட்ரெண்ட் போல்டையும், 3வது ஆளாக ஆவேஷ் கானையும் தான் எடுப்பாங்க. பட் நம்ம போறது ட்ரெண்ட் போல்ட், சஹாலி, சந்தீப் சர்மா. கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல தான் நம்ம டீம் வந்து சொல்றோம். அதே மாதிரி பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸ்வல், சாம்சன், ரியன் பராக் இதுதான் உண்மையில ஒரு சேஃபான ஆப்ஷனுமே கூட. நீங்க ஜூரல், ஹெட்மேரி, ரோமன் பவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மி. ஸோ அவங்களால இப்போ நீங்க ஒரு ஸ்மால் லீக் விளையாடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல ஹெட்மேரி செஞ்சுரி போட்டா கூட உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஜூரல் செஞ்சுரி போட்டா கூட பிரச்சனையே கிடையாது. ரோமன் பவல கூட ஒரு 17% பேர் எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு அவர் லைட்டா ஸ்மால் லீக்ல பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதுவுமே ரொம்ப ரேர் தான். ஏன்னா அந்த 17%ங்கிறதும் மேக்சிமம் கிராண்ட் லீக்ல தான் இருக்கும். ஆனா நான் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா
கோல்கரை வச்சு ஒரு ட்ரம்ப் பிக்கா நான் யூஸ் பண்ணேன். பட் ஓகேவா தான் அவர் வந்து பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்தியன் பிச்சில் நம்ம இந்தியா பிச்சில் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால நீங்க அதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க ஜாய்ஸ்வல், சாம்சன், ரியன் பராக் இந்த 3 பெஸ்ட் ஆர்டரோட போலாம். பட் சாம்சன் வந்து கொஞ்சம் வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ரியன் பராகும் கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நட்டு பால்லையும் கம்மின்ஸ் பால்லையும். சாம்சன் புவனேஸ்வர் குமார் பால்ல ரொம்பவே சுமாரா தான் ஆடி இருக்கிறாரு. அதனால இந்த 2 பேரும் இன்னைக்கு மேபி ஃபிளாப் ஆகிற மாதிரி உங்களுக்கு மைண்ட்ல தோணுச்சு அப்படின்னா ரோமன் பவுல் அந்த இடத்துல எடுங்க. ஏன்னா ரோமன் பவுல் வந்து கொஞ்சம் நின்று நிதானமா ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாம இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிக்கிறாரு. நேரத்துல ஏகப்பட்ட கேட்ச் ஆர்சிபிக்கு பிடிச்சாரு. ஸோ ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட் போது 2 கேட்ச் பிடிச்சாலே ஒரு 16 பாயிண்ட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 15 ரன் அடிக்கிறது ஈக்குவல் பண்ணிடுறாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு சாம்சன், ரியன் பராக்ல யாராச்சும் ஒருத்தர் ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க அந்த இடத்துல ரோமன் பவுலை கூட வச்சுட்டு போகலாம். இல்லை அப்படின்னா ஜாய்ஸ்வலுக்கு பதிலா கூட ரோமன் பவுல் எடுங்க. ஏதாச்சும் ஒருத்தர், ஒன்னு ஜாய்ஸ்வல், சாம்சன், ரியன் பராக். அதுல வந்து ரியன் பராக், சாம்சன் வந்து எஸ்ஆர்எச் பவுலர்ஸ்ட வந்து கொஞ்சம் பேட்டில் வைஸா பார்க்கும்போது பின்தங்கி இருக்கிறதுனால நீங்க ரோமன் பவுலை எடுக்கலாம். எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காமனா வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஹெட்டு, நிதிஷ் ரெட்டி, கிளேசனு, கம்மின்ஸ், நட்டு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் லாஸ்ட் மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி ஃபிளாப்பான ரிசல்ட் தான். ஏன்னா அவருக்கு வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருந்தாலுமே பவுலிங் ஆப்ஷன் எப்படி ஃபுல்லா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். அதிகபட்சமே 2 ஓவர் தான். அதுக்கு மேல பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஆனா ஹெட் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட் தான். ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா விளாண்ட என்னோட கான்டெஸ்ட்ல ஒரு ஹெட் கான்டெஸ்ட்ல பார்த்தாலும் ஆப்பனண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. நான் விளையாடுறது ஃபுல்லாவே இந்த ஹெட் கான்டெஸ்ட் வகையில எல்லா ஆப்பனண்ட்டுமே எடுத்திருந்தாங்க. ஏன்னா அவரோட பெர்சன்டேஜ் அந்த மாதிரி. ஸோ அபிஷேக் சர்மா, ஹெட்டு, கிளாசன் இந்த 3 பேருமே சேஃபான பிளேயர். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னா இந்த 78% எடுக்கக்கூடிய நிதிஷ் ரெட்டிக்கு பதிலா நீங்க கம்மின்ஸ் நட்டுவை காமனா ட்ரை பண்ணிட்டு இந்த வியாஸ்காந்த் இல்லைன்னா பூவி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச் மாதிரி அந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சிஎஸ்கே பிச்சு இந்த ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இந்த சீசன்ல பெருசா சப்போர்ட் பண்ணல. ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதனால நீங்க வந்து மேபி பூவிக்கு வந்து போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நிதிஷ் ரெட்டி ஒரு 30 ரன் அடிச்சாலும் அதை ஒரு விக்கெட் பூவி எடுத்து கொடுத்தாலுமே அதை ஈக்குவல் பண்ணிடுவாரு. மற்றபடி நீங்க சேஃபா போறதே பெஸ்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதான் நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம். சஞ்சு, ஜாய்ஸ்வல், ரியன் பராக், சகாலி, ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன், அஸ்வின் எடுத்திருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஆவேஷ் கான கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கிளாசன், ஹெட், அபிஷேக் சர்மா, நட்ராஜன், கம்மின்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தீப் சர்மா பிளேஸ்ல அஸ்வினையும் எடுக்கலாம், ஆவேஷ் கானையும் எடுக்கலாம். இல்லைன்னா எஸ்ஆர்எச்சுக்கு ஃபேவரா வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நிதிஷ் ரெட்டியை வந்து எல்லாருமே எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் முக்கியமான ஆப்ஷன். சந்தீப் சர்மா இடத்துல நிதிஷ் ரெட்டியும் உங்க ஆப்பனண்ட் எடுக்கலாம், அஸ்வினையும் எடுக்கலாம், ஆவேஷ் கானையும் எடுக்கலாம். ஸோ 3 பேருக்கு நல்ல ஆப்ஷன் இருக்கு ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா காமனா எல்லாருமே சஞ்சு சாம்சன் கிட்ட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி கிளாசன் கிட்ட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எதிர்பார்ப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல ஹெட்டை வந்து அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும், எனக்கு வந்தா வருது போனாது போது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஹெட்டை வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் இன்னொரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெண்ட் போல்ட் பால்ல செமையா வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஹெட்டோட வீக்னஸே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட அவுட் ஆறது. ஸோ அது கொஞ்சம் மைனஸ் இருக்கு ஹெட்டுக்கு. அது மட்டும் இல்லாம ஹெட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ட்ரெண்ட் போல்ட் ஓப்பனிங் பவுலர். 3 ஓவர் அட்டாக் பண்ணுவார் அவரு ட்ரெண்ட் போல்ட். 1வது ஓவர், 3வது ஓவர், 5வது ஓவர். ஸோ அதை ஃபேஸ் பண்ணிட்டார் அப்படின்னா ஓகேவா ஆயிரும். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஹெட் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்லாம செகண்ட் பேட்டிங் ஆனர்னா கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க ஹெட்டுக்கு. ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா சேஃபா சஞ்சு கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து கிளாசன், இல்ல கேப்டன் கிளாசன், வைஸ் கேப்டன் சஞ்சு, அந்த மாதிரியே எல்லாரும் போல ஊரை போல ஒத்து போய்க்கணும். அந்த மாதிரி போய்க்கோங்க. இல்லை அப்படின்னா இன்னும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நட்டுவை கூட நீங்க வீசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கலாம். ஸோ அது ரொம்ப ரிஸ்க், பட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா ஃபைனல்ஸ் கேகேஆர் கூட சந்திக்க போற அந்த டீம் எது அப்படிங்கிறத உங்களை போல நானும் பாக்குறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.